படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேரு விஜய். புதுசா எஸ்ஐ வேலைக்கு செலக்ட் ஆகியிருக்கான். டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு கார்ல போயிட்டு இருக்கான். கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க மாமா கிட்ட டியூட்டில ஜாயின் பண்ண போற விஷயத்த சொல்றான். அவங்க மாமாவும் ஒரு ரிட்டையர்டு போலீஸ். அவங்க மாமா, நீ ஜாயின் பண்ண போற ஸ்டேஷன்ல கிருஷ்ணன் ஒரு சீனியர் இருப்பாரு, அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். யூனிஃபார்ம் போட்டு திரும்ப ஸ்டேஷன் வரான். ஸ்டேஷன் வந்த உடனே டியூட்டில ஜாயின் பண்ண விஷயத்த யாருகிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் ஆபீசரான கிருஷ்ணன் கிட்ட கேட்கறான். அதுக்கு கிருஷ்ணன் டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றான். ஜீப்பை எடுங்க போலான்னு சொன்னதுக்கு கிருஷ்ணன் ஜீப்பு ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஈவினிங் தான் வரும் அப்படின்னு சொல்றான். என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஹெட்லைட் உடஞ்சிருச்சு, அதை சரி பண்ண போயிருக்கு அப்படின்னு சொல்றான். ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இல்லையான்னு விஜய் கேட்கறான். அதுக்கு கிருஷ்ணன் இன்னும் ஃபண்ட் அலாட் ஆகல அப்படின்னு சொல்றான். ஈவன் ஜீப் வந்ததும் டிஎஸ்பி கிட்ட போய் டியூட்டில ஜாயின் பண்ண விஷயத்த ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றான். எஸ்ஐ அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸும் ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் தங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் காலியா இருக்கிறதுனால அதையும் எஸ்ஐ விஜய் தான் சேர்த்து பார்க்கணும். அடுத்த நாள் விஜய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறான். அடுத்ததா ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்ஐ வந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியுது. டீ கடையில் எஸ்ஐ வந்ததை பற்றி பேசிக்கிறாங்க. அதில் ஊரில் முக்கியமான ஆள் ஒருத்தன், இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறவன், அவன் பேரு சாபு, நாளைக்கு எஸ்ஐயை பார்க்கணுன்னு சொல்கிறான். ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் ஆனந்தன் பேர், அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளாக லீவில் இருக்கிறான். விஜய் அடுத்த நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆனந்த் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரான். அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக்கு, அதனால் இவன் 2 நாள் லீவ் எடுத்து அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸ்டேஷனில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் பேர் வித்யா, அந்த பொண்ணு எப்பயும் எஸ்ஐயை சைட் அடிச்சிட்டு இருக்கோம். நைட் டைமில் இவனுக்கு சப்பாத்தியும் சிக்கனும் சமைச்சு கொடுக்கும். அடுத்த நாள் ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஃபோன் மூலிமா ஸ்டேஷனுக்கு தகவல் வருது. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து என்னன்னு விசாரிச்சா அதில் ஒருத்தன் பாக்கெட்டில் கஞ்சா இருக்குது. ஊரில் பஞ்சாயத்து பண்ணுற அந்த சாபுவோட சொந்தக்கார பையன் தான் இவன். சாபு வந்து விட்டுருங்க அப்படின்னு கேட்குறான். எஸ்ஐ முடியாதுன்னு சொல்லி சாபுக்கும் எஸ்ஐக்கும் சண்டை வந்துடுது. மற்ற போலீஸ் எல்லாம் சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பையன் மேலே கஞ்சா கேஸ் போட்டால் அவனுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும், அதனால் அவனை விட்டுடலான்னு சொல்லி விட்டுருவாங்க. நைட் டைமில் இந்த போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து சரக்கு பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. எஸ்ஐயும் கலந்துக்க கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த பழக்கம் இல்லை இல்லைன்னு சொல்லி மறுத்துருவான். அடுத்த நாள் காலையில் கான்ஸ்டபிள் வித்யா, அவள் ஒரு கராத்தே பிளாக் பெல்ட்டு, அவள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். அதை எஸ்ஐ பார்த்துருவான். அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு ப்ரைவேட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குன்னு தகவல் வருது. போலீஸ் அங்கே போய் பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. நாள் நைட்டு நல்ல மழை பெஞ்சதுனால எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அடுத்த நாள் ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொல்ல போயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸ் எல்லோரும் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா செக்யூரிட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு சிசிடிவி கேமராவில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு உள்ளே பூந்து கொள்ள அடிச்சிருக்கிறாங்க. கேஸ் கட்டரை யூஸ் பண்ணி சேஃப் லாக்கரை கட் பண்ணி மொத்தமாக அந்த சேஃப் லாக்கரையே அப்படியே தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதை ஃபினான்ஸ் கம்பெனி மேனேஜர்கிட்ட விசாரிச்சதுக்கு 150 சவரன் பவுனும் 15 லட்ச ரூபா பணமும் கொல்ல போயிடுச்சுன்னு சொல்கிறான். ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் எஸ்ஐ கிட்ட திருடங்களை கொஞ்சம் சீக்கிரம் பிடிங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஒரே வாரத்தில் ஒரு கொள்ளை நடந்ததால் டிஎஸ்பி ஆஃபீஸர்லேருந்து எஸ்ஐக்கு இப்போ ப்ரெஷரு, உடனே ஆக்ஷன் எடுங்க, யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரு. 2 நாள் கழித்து வேறொரு இடத்துல இன்னொரு பாடி கிடைக்கிது. இந்த இடத்துலையும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 2 கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உடம்புல நிறையா இடத்துல எலும்பு முறிவு, தலையில் பலமான கம்பியால் அடித்ததால தான் உயிர் போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் எஸ்ஐயோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்து அவனை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ எஸ்ஐ விஜய்க்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. இப்போ 2 கொலை ஒரு கொள்ளை நடந்திருக்கு, அதனால் மேலிடத்துலேருந்து அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, கேஸில் எந்த ஒரு லீடும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ராபரி கேஸில் கிடைச்ச சிசிடிவி கேமரா வீடியோ மட்டும்தான் ஒரு சின்ன எவிடன்ஸாக இருக்குது. அதுவும் தெளிவாக இல்லை, அதுலேயும் ஸ்ப்ரே அடித்து வச்சுருக்காங்க. ஊரில் அடுத்தடுத்து 2 கொள்ளை நடந்ததால் நைட் டைமில் பேட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு எஸ்ஐ சொல்லி எல்லாரையும் நைட் ஃபுல்லாக வேலை பார்க்க சொல்கிறான். அப்படியே எஸ்ஐ நைட் டைமில் பேட்ரோல் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. மக்கிமலை ஃபாரஸ்ட்டு கிட்ட ஒருத்தன் டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே எஸ்ஐ வேகமாக அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் பாடியை புதைச்சிட்டு இருப்பான். எஸ்ஐ விஜய் அவன் அங்கே போன உடனே அவனை பின்னாடி இருந்து தலையிலேயே கட்டையால் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிடுறான்.
எஸ்ஐ விஜயை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. விஜய் கண்முழிச்சு பார்த்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். கொலைகாரன் தப்பிச்சிட்டான், ஆனால் பாடியை ரெக்கவர் பண்ணி ஆள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொல்கிறான். செத்து போனவன் யாருன்னா வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்தவன். உடனே எல்லாரும் கிளம்பி அவனை கூட்டிகிட்டு வந்த கான்ட்ராக்ட்காரனை விசாரிக்க போகிறாங்க. அங்கே விசாரிக்க போனால் கான்ட்ராக்ட்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஒரே சண்டையாக இருக்குது. என்ன சண்டைன்னு விசாரிச்சதுக்கு சொன்ன நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட்காரன்கிட்ட விசாரித்தா ஊர்க்கார பசங்க 4 பேர் வேலை செய்ய வந்தானுங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்க. போலீஸு கான்ட்ராக்ட்காரன்ட்ட விசாரிக்கும் போது ஊர்லேருந்து 4 பசங்க வந்தாங்க வேலைக்கு, அவங்க 10 நாளாக ஆளை காணோன்னு சொல்கிறான். போலீஸ்க்கு 3 டெட் பாடி கிடச்சிருக்கு, இவங்களையும் ஒரு 4 நாளாக காணோம். அதனால் இவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏன் இந்த 4 பேர் பிளான் பண்ணி பேங்க்கை கொள்ளை அடிச்சுட்டு பணத்தை பிரிக்கும்போது அவங்களுக்குள்ளேயே அடிபட்டுக்கிட்டு செத்து போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம். 4 பேரில் 3 பேரோட டெட் பாடி கிடச்சிருக்கு. இப்போ ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கிறான், ஏன் அவன் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம். அடுத்ததாக எஸ்ஐ ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனரையும் மேனேஜரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவங்கக்கிட்ட எவ்வளவு பணம் நகை காணாம போச்சுன்னு கேட்குறான். அவங்க 150 சவரன் நகையும் 15 லட்சம் பணமும் திருடு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எஸ்ஐ அதே மாதிரி ஒரு சேஃப் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட இதுக்குள்ளே அவ்வளவு பணத்தையும் நகையும் விற்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் உண்மையை சொல்லிடுறான். 80 சவரன் பவனும் 5 லட்ச ரூபா பணமும் திருடு போச்சுன்னு உண்மையை ஒத்துக்கிறான். அடுத்ததாக ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் நைட்டில் செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவனை கொல்றதுக்கு பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். ஃபினான்ஸ் கம்பெனிக்காரனும் அவனை கொல்ல வந்தவங்ககிட்ட இருந்து தப்பிக்க காரில் இருக்கிற ஹாரனையை விடாம அடிக்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவனை காப்பாற்றிடுறாங்க. அங்கே போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது. கம்பெனி ஓனரை வந்தவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. எதுக்குடா கொலை பண்ண வந்த அப்படின்னு விசாரிச்சா, நான் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வீடு அடமானத்தில் இருந்ததுனால கடனில் மூழ்கிருச்சு, அதனால தான் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனரை கொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எஸ்ஐ ஊர் பசங்களை 4 பேரை பற்றி விசாரிக்க சொல்லி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பான். தமிழ்நாட்டில் தோமலை ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ கிட்ட ரிப்போர்ட் சொல்லுவாங்க. 4 பேர் மேலேயும் ஒரு திருட்டு கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் வழக்கம் இவங்களால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பக்கத்து ஊர்லேருந்து எஸ்ஐக்கு நகை ஆசாரிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. ஆசாரிக்கிட்ட ஒரு பொண்ணு நகையை விற்கிறதுக்கு வந்திருப்பா. ஆசாரிக்கு டவுட் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவான். எஸ்ஐயும் நேரில் போய் விசாரிப்பான். ஆசாரிக்கிட்ட எஸ்ஐ எதனால் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, நகை விற்கிற வர்றவங்க யாரும் பணம் வந்து சேர்த்து தான் கேட்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு பணம் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகேன்னு சொன்னான், அதுதான் எனக்கு டவுட் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்கிறான். பொதுவாக நகை விற்க வரவங்க யாரும் பணத்தை குறைச்சி கேட்க மாட்டாங்க, சேர்த்து தான் கேட்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ பணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னான், அதுதான் டவுட் வந்து நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நகையாசாரி அந்த நகையை ஃபோட்டோ எடுத்துருப்பான், அதை எஸ்ஐ கிட்ட காட்டுறான். நகை விற்க வந்த பொண்ணு எதிரில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கியிருப்பா. எஸ்ஐ அந்த கடையிலையும் போய் விசாரிப்பான். அந்த பொண்ணு என்ன மருந்து வாங்குச்சுன்னு விசாரித்தா, அது ஸ்ட்ரோக்குக்கு கொடுக்குற மருந்தாக இருக்கும். நகை ஆசாரி பையன் வந்ததும் அவங்ககிட்டையும் விசாரிக்கிறான். வந்த பொண்ணோட ஃபோனு ரிங்டோனு சத்தம் சண்டை மேளம் ரிங்டோன் வச்சுருப்பா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே எஸ்ஐக்கு வேற ஒருத்த மேலே டவுட் வந்துடுது. அதனால் என்கொயரி பண்ண எல்லா இடத்துக்கும் திரும்ப போய் விசாரிக்கிறான். எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுறான். அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்ததும் எஸ்ஐ ஃபினான்ஸ் கம்பெனியில் யார் கொள்ளை அடித்தது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் ஆனந்த் சொல்கிறான். நேற்று நகைக்கடை ஆசாரிக்கிட்ட நகை விற்க வந்தது ஆனந்தோட ஒய்ஃப் தான். நகைக்கடை ஆசாரி மகன் சொன்ன ஃபோனோட ரிங்டோனு ஆனந்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனப்போ அங்கே எஸ்ஐ கேட்டிருப்பான். அதை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். கான்ஸ்டபிள் ஆனந்த் இதை தனியாக பண்ணலை, அவன் கூட வேலை செய்கிற இன்னொரு கான்ஸ்டபிளான விஜேஷ் கூட சேர்ந்து இதை பண்ணியிருப்பான். ஃபினான்ஸ் கம்பெனி ராபரி அப்போ கிடைச்ச சிசிடிவி கேமராவில் போலீஸ் வண்டியோட லைட்டு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஆனந்தும் விஜேஷும் வேற ஒரு ஏரியாவுக்கு ரோந்து போகிறதா சொல்லி ஊர்கார பசங்க 3 பேரை வச்சு இந்த ராபரியை பண்ணியிருப்பான். எஸ்ஐ ஆனந்துக்கிட்ட உண்மையை சொல்லி கேட்குறான். நீ இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ண பார்க்குறான். அதுக்குள்ளே பின்னாடி இருந்து வேற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு வளர்ந்தவன் அவனோட ஃபோனை அடிச்சிட்றான். எஸ்ஐக்கு ஒரே ஷாக்கு. இவனும் கூட சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கிறான். எஸ்ஐ விஜய் கிருஷ்ணகிட்ட டிஎஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணன் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்கன்னு சொல்கிறான். இப்போ 4 பேரும் சேர்ந்து இந்த 4 போலீஸும் சேர்ந்து தான் எல்லா கொலையும் ராபரியும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு கிருஷ்ணன் எஸ்ஐ விஜய்க்கு சொல்கிறான். ஊரில் இருந்து வேலைக்கு வந்த 4 பசங்க இந்த ஊரில் ட்ரக்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்ரூவ் ஆகிடுவான். அதனால் மற்ற 3 பேரும் போலீஸுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவான். அப்ரூவ் ஆன பையனை போலீஸ் அடித்ததால் அவன் லாக்அப்லேயே செத்து போயிடுவான்.
போலீஸு மற்ற 3 பசங்களையும் மிரட்டி அவன் பாடியை ஒரு ப்ரைவேட் பிளேஸில் புதைச்சிருவாங்க. பாடி கிடச்ச அடுத்த நாள் தான் அந்த பசங்களை வச்சு ராபரி பிளான் பண்ணி ஃபினான்ஸ் கம்பெனியில் கொள்ளை அடிச்சிருவாங்க. கொள்ளை முடிஞ்சதும் அந்த 3 பசங்களும் பணம் அதிகமாக போலீஸ்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு போலீஸு 3 பேரையும் அடித்து கொன்னுருவாங்க. கொன்னுட்டு ஒவ்வொரு நாளாக ஒரு பாடியாக இவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த எல்லா விஷயமும் எஸ்ஐக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவனையும் கொல்லறதுக்கு பார்க்குறாங்க. போலீஸில் இருக்கிற அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸும் சேர்ந்து எஸ்ஐ விஜயை அடிக்கிறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தால் கான்ஸ்டபிள் வித்யா எஸ்ஐ நெஞ்சிலேயே ஒரு எத்து விடுவா. இவளும் இவங்க கேங்கு தான் போல. எஸ்ஐ எல்லாத்தையும் அடித்து போட்டுறான். அவனுக்கும் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இந்த தகவல் எப்படியோ டிஎஸ்பிக்கு போய் டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறான். இதோட இந்த படம் முடியுது.